பிரேமா நேத்து யுஎஸ்ஏல நடந்த அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்து ஜீரணிச்சுக்கவே முடியலல்ல. அத பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா. இந்த வருஷமே ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தா வந்து பேக் டு பேக் ஏதாவது நடந்துட்டு தான் இருக்கு. 1 மாசம் முடியறதுக்குள்ள 1 வருஷத்துக்கான ஒரு சோக செய்திகள் தான் வந்திருக்குன்னு சொல்லணும். நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம் டெரரிஸ்ட் அட்டாக்கோட தான் ஆரம்பிச்சது நியூ இயர். அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய வின்டர் ஸ்டார்ம் வந்துச்சு. ஃபயர். கலிஃபோர்னியா வைல்ட் ஃபயர். ஸோ எவ்வளோ உயிர்கள் வந்து போச்சு, எவ்வளோ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அதில போச்சு. இப்ப பார்த்தா ஜீரணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அந்த ஃப்ளைட்ல உள்ள அத்தனை பேருமே வந்து இறந்துட்டாங்க. கண்டிப்பா வந்து இதுக்கு மேல வந்து ஒரு ஆள் கூட பொழைக்க வாய்ப்பில்லங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. பிரேமா இது வந்து வாஷிங்டனுக்கும், வெர்ஜினியாக்கும் நடுவுல தானே நடந்திருக்கு. ஆமா. அந்த போட்டோமேக் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிவர் தான் வந்து பிரிக்குது டிசியும், விர்ஜீனியாவையும். அந்த பாலம் வந்து மிக பிரபலம். அதான் ஆர்லிங்டன் விர்ஜீனியாக்கும், வாஷிங்டன் டிசிக்கும் போற பாலம். அது வந்து எப்பயுமே வந்து ரொம்ப பிஸியான ஒரு பாலம். அத பத்தி சொல்லும்போது நம்ப முருகன் கோயில் போம்போதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பாலம் எப்பயுமே வந்து ரொம்ப பிஸியா தான் இருந்துட்டுருக்கும் அப்படின்னு. ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்ல வரேன். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த போட்டோமேக் ரிவர் நம்ம சொல்றோம் இல்லையா? அதில தான் வந்து இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. ஆனா, அந்த போட்டோமேக் ரிவருக்கு இது புதுசு கிடையாது. ஏற்கனவே 42 வருடங்களுக்கு முன்பாக 1982ல இதே மாரி ஒரு ஃப்ளைட் அங்க விழுந்து 74 உயிர்கள் போயிருக்கு. அந்த இன்சிடென்ட் பார்த்தா ஏர் ஃப்ளோரிடா. அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இதே தான். ரெய்கன் வாஷிங்டன் நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து அந்த ஃப்ளைட்ட ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபோர்ட் லேண்டரல் போது. ஃப்ளோரிடால உள்ள ஃபோர்ட் லேண்டரல் போது. இடையில வந்து டாம்பால வந்து ஸ்டாப் ஓவர் எடுத்துட்டு போறதா, இதான் அந்த ஃப்ளைட்டோட ஐட்னரி. அன்னைக்கு பார்த்தா பயங்கர ஸ்னோ. அதாவது நான் 1982 நடந்த இன்சிடென்ட் சொல்றேன். அன்னைக்கு பயங்கர ஸ்னோ. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஃப்ளைட்ட வந்து டிலே பண்றாங்க. ஸ்னோலாம் முடிஞ்சு வெதர்லாம் கொஞ்சம் தணிஞ்ச பிறகு வந்து ஃப்ளைட்ட ஸ்டார்ட் பண்றது டிலே பண்றாங்க. என்ன ஆச்சுன்னா, ஃப்ளைட்டோட அந்த சக்கரத்துல நெறைய வந்து ஸ்னோ படிஞ்சு இருந்திருக்கு. ஸோ இது வந்து 42 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறதுனால அவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் வந்து அவங்க வின்டர் டயத்துல ஃபாலோ பண்ணல. அப்படியே ஃப்ளைட்ட எடுக்குறாங்க. அது தடம் புரண்டு அங்க உள்ள பிரிட்ஜ், அதுக்கு தான் நான் சொல்றேன் இந்த பிரிட்ஜ பத்தி சொன்னது. அங்க உள்ள பிரிட்ஜ்ல மோதி அதே போட்டோமேக் ரிவர்ல விழுது. அதுல எத்தன பேர் போனாங்கன்னா, 74 பேசஞ்சர் போனாங்க. அதுல 70 பேர் இறந்து வெறும் 4 பேசஞ்சர் தான் உயிர் தப்புனாங்க. 5 க்ரூ மெம்பர் போனாங்க. அதுல 4 மெம்பர் இருந்து ஒருத்தவங்க. மொத்தமே வந்து 79 பேர்ல வெறும் 5 பேர் மட்டும் தான் உயிர் தப்புனாங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்க முடியும். ஒருத்தவங்க வந்து ரொம்ப அது என்னன்னா, அந்த குளிர அவங்களால தாங்க முடியல. ஈவன் வந்து அவங்க உயிர் உயிர் பிழைச்சு இருந்தாங்க. அவங்களுக்கான அந்த லைஃப் ரோப் வந்து குடுக்குறாங்க. ஆனா, அவங்களால புடிச்சிட்டு மேல வர முடியல. அவங்க ரொம்ப அந்த பேனிக் ஆயிட்டு, அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன். ஆனா, ஒருத்தவங்க தைரியமா அந்த ஆத்துல விழுந்து அத காப்பாத்துனாங்க. அது ரொம்ப பேசும் பொருளா இருந்துச்சு. அவர் ஒரு ஹீரோ மாரி வந்து அப்ப வந்து கொண்டாடுனாங்க அமெரிக்கால. இது 42 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அட்லீஸ்ட் வந்து அங்க 5 பேராவது உயிர் பிழைச்சாங்க. அதற்கு கூட வாய்ப்பு இல்லாம போனது. இந்த ஃப்ளைட்ல பார்க்கும்போது 60 பேசஞ்சர்ஸ் போனாங்க. 4 க்ரூ மெம்பர்ஸ் போனாங்க. இப்ப அத்தன பேரும் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கோல்டு வேற இருக்குல்ல பிரேமா. இப்போ அந்த இடத்துல வாட்டர் லேக்ல வந்து பயங்கர ஃப்ரோசனா இருக்குல்ல. இப்ப காப்பாத்தவும் முடியாதுல்ல அவங்கள. ஆமா. இப்ப நீ வந்து நம்ம அடுத்த நாள் தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றோம். இது நடந்தது வந்து நேற்று 8:47 பிஎம் ஈஸ்டர்ன் டைம் பிரகாரம் நடந்தது. இப்ப நம்ம அடுத்த நாள் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது 6 ஆயிடுச்சு. ஸோ இப்படி பார்க்கும்போது, அந்த கோல்டு டெம்பரேச்சர்ல அந்த நைட்டு விழுந்ததுலேருந்து ஒரு 45 நிமிஷத்துக்கு மேல ஒரு நார்மல் மனிதர்களாக அந்த கோல்டுக்குள்ள இருந்திருக்க முடியாது. அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது 64 பேருமே வந்து சடலமா தான் மீட்க போறாங்கன்னு தெரியுது. இதுவரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் 30 உயிர்கள் வந்து மீட்டதா, அதான் சடலமாக மீட்டதா சொல்றாங்க. மீதி பேரும் சடலமா தான் வரப்போறாங்க. ஸோ சான்ஸே இல்ல. இதுக்கு மேல அங்கேருந்து ஒரு உயிர கூட வந்து மீட்கிறதுக்கு. ஸோ அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. நீ சொன்ன மாரி வந்து இது நைட்ல நடந்தாலுமே வந்து ஸ்கை வந்து ரொம்ப கிளியரா இருந்தது. அதான் டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ண இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பா ஹெலிகாப்டர்ல வந்தவங்க ஏன்னா கிளியர் ஸ்கை. நைட் நேரமா இருந்தாலும் அந்த ஸ்கை ரொம்ப கிளியரா இருந்தது. அந்த வெப்கேம்ல பார்க்குறோம் இல்லையா? பிரேமா எனக்கு டவுட் இப்போ நம்ம ஃப்ளைட்ல போம்போது ஆப்போசிட்ல ஃப்ளைட் வருதுன்னா நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்கல்ல? கரெக்ட். அதான் 2 இடத்துல வந்து தவறு நடந்திருக்கு. அதான் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சுட்டி காமிச்சாங்க. இப்ப நீங்க வந்து ஃப்ளைட் வந்து அது வர பாதை தான். இங்க பென்டகன் பக்கத்துல இருக்குங்கிறதுனால, யுஎஸ் ஆர்மி அது சம்பந்தமான ஹெலிகாப்டர்ஸ் ஆர் ஃப்ளைட்டும் போயிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே கண்காணிக்க அங்க க்ரூஸ் இருக்காங்க இல்லையா? சிக்னல் கண்ட்ரோலர்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி எல்லாமே இருக்கும்போது, இவ்ளோ அட்வான்ஸா டெக்னாலஜி இருக்கும்போது, இத வந்து தடுத்திருக்க வேண்டிய நிகழ்வுங்கிறாங்க. ஏன்னா வந்து ரீகன் நேஷனல் ஏர்போர்ட்க்கு பக்கத்திலேயே உங்களுக்கு பென்டகன். 5 நிமிஷத்திலேயே போயிடலாம். அவ்வளோ பக்கத்துல வந்து பென்டகன். இங்க மோதுனது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ஏர்லைன்ஸோட ஃப்ளைட் ஜெட் ரக விமானம் வருது. ஒரு 64 பேரோட வந்துகிட்டு இருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹாக்குங்கிற ஹெலிகாப்டர். யுஎஸ் ஆர்மியோட ஹெலிகாப்டர். பிரேமா இப்ப நீங்க சொல்லும்போது ஆர்மியோட ஹெலிகாப்டர்ன்னு சொன்னீங்க. அப்ப உள்ள இருக்கவங்கலாம் ரொம்ப ப்ரொஃபஷனலா தானே இருப்பாங்க. ஆமா. அதுல 3 பேர் இருந்தாங்க. ஸோ இப்ப அதிலுமே நெறைய வந்து இப்போ ஒரு கான்ட்ரோவர்சி வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ நீ சொல்ற அந்த ப்ரொஃபஷனல் அத வச்சு வந்து டிஐ பாலிசி சரியில்ல.
அப்படின்னு வந்து ட்ரம்ப்பும் அவங்களோட கட்சிக்காரங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது முன்னாடி உள்ள டெமோக்ராட்ஸ் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே போவேணாம், அந்த கான்ட்ரவர்சிக்கெலாம் போவேணாம். ஆனால் நீ சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக அவங்க ப்ரொஃபஷனலாக தான் இருந்திருக்கணும். அதான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது, ஹெலிகாப்டரில் உள்ளவங்களால அங்கே பார்த்துருக்க முடிஞ்சிருக்கணும். ஏன்னா இவ்ளோ பெரிய ஃப்ளைட் வரும்போது ஈஸியா விசிபிளா தானே பிரேம் வந்திருக்கும். அது கிளியர் ஸ்கைன்னு சொல்றாங்க. ஆமாம். ஸோ ஹெலிகாப்டர் திருப்பியிருக்கலாம், இல்லை அதோட ஹைட்டை குறைச்சிருக்கலாம், எப்படியோ இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எப்படி அவாய்ட் பண்ணாமல் போனாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம ஹெலிகாப்டரில் வந்து யுஎஸ் ஆர்மி மேலேயோ, இல்லை வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஓட்டின பைலட் மேலேயோ, இல்லை அங்கே சிக்னல் கண்ட்ரோலில் இருந்தவங்க மேலேயோ வந்து குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது இன்வெஸ்டிகேஷன் போகிறதுனால நம்ம அந்த கன்க்ளூஷனுக்குள்ளே வர முடியல. ஆனால் நம்மளால ஒரு சக மனிதர்களாக பார்க்கும்போது, அந்த வெப்காமில் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே க்ளீனாகவே தெரியுது. ஃப்ளைட் வந்து வருது, சைடில் வந்து மோதுது ஹெலிகாப்டர். ஸோ அதுதான் லேண்ட் ஆகிற டைம்ல இருந்ததுல பிரேம். கரெக்ட். அது லேண்ட் ஆகிற டைம்ல இருந்து அந்த வெப்காம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. அந்த வெப்காம் எந்த விஷயம்னா, கெனடி சென்டரில் உள்ள லைவ் வெப்காம். இப்போ நீங்கள் போனாலுமே யூடியூப்ல அந்த லைவ் வெப்காம் பார்க்க முடியும். அங்கேருந்து வந்து இந்த போட்டோமேக் ரிவர் வந்து அமைதியாக தெரியும். ஆனால் அந்த அமைதியான ரிவருக்குள்ளே தான் 64 உயிர்கள் உறங்கி கொண்டிருக்கு சடலமாக. ஸோ அப்படிங்கும்போது நம்மளால் அது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நீ சொன்ன இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து லேண்ட் ஆக போகிறாங்க. அவன் வந்து வெயிட் பண்ணுறாங்க மனைவியை வந்து ரிசீவ் பண்ணுறதா. அந்த மனைவி வந்து இன்னும் 20 நிமிடங்களில் நான் அவங்கள பார்ப்பேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ லேண்ட் ஆக போகிறாங்க. ஏன்னா வந்து லேண்ட் ஆக போகும்போது நமக்கான சிக்னல் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ஏன்னா அந்த ஹைட்டில் தான் இருந்திருக்காங்க நான் சொல்ல வரேன். ஸோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த கணவன் சொல்கிறாரு, நான் மெசேஜ் திருப்பி அனுப்பினேன், கண்டிப்பாக அந்த மெசேஜ் கிடைச்சிருக்காது, அதுக்குள்ளே வந்து அவளும் அந்த ஃபோனும் வந்து நீரில் மூழ்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய, ஏன்னா இவ்வளோ அட்வான்ஸாக டெக்னாலஜி இருக்குது. நம்ம ஏஐன்னு சொல்கிறோம், நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கோம்னு சொல்கிறோம். இப்படி ஒரு கொலிஷன், அதில் ஒரு உயிர் கூட மிச்சம் இல்லாமல் 64 உயிர்கள் போகுதுன்னா வந்து அதுவும் ஏர்லைன் சம்மந்தமாக. ஏன்னா எவ்வளோ நீங்கள் வந்து அந்த ஏர் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு ஒரு நாள், ரைட்? ஸோ எவ்வளோ வந்து ஸ்ட்ரிக்ட்லி மெஷர்ஸ் இருக்கணும் அப்படின்னு. ஸோ நிறையா கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அங்கே வந்து சரியாக அந்த எப்பயுமே ரீகன் நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறதுல இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. ஸோ அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போக வேணாம். ஆனால் எல்லாருமே வந்து தெளிவாக சொன்னது வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது இத்தனைக்கும் பார்த்தா அது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். ஸோ நமக்கு வந்து வாஷிங்டன் டிசினால் டல்லஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் சொல்லுவோம். ஸோ வாஷிங்டன் டிசி, வெர்ஜீனியாவில் உள்ளவங்களுக்கு எல்லாமே. ஈவன் நமக்குமே வந்து சில நேரங்களில் வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் வந்து அங்கேருந்து இருக்கும். ஈவன் வந்து அங்கேருந்து நம்ம வந்து எல்லா ஊருக்குமே ஃப்ளைட் இருக்குது. ஈவன் எத்திகாட் இருக்குது, எல்லா ஊருக்குமே ஃப்ளைட் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நேற்று அதனால் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா ஃப்ளைட்டையும் அங்கே ரீடைரக்ட் பண்ணிட்டாங்க. பிரேமா, இப்போ இதுல டிராவல் பண்ண பேசஞ்சர்ஸ்லாம் யார் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமாம், 64 பேரில் வந்து நிறைய வந்து இந்த ஸ்கேட்டிங் சம்மந்தமாக அத்லெட்ஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து விச்சிட்டா கேன்சஸ்லேருந்து இங்கே வர ஃப்ளைட்டு, விச்சிட்டா கேன்சஸ் டு வாஷிங்டன் டிசி வர ஃப்ளைட்டு. ஸோ வந்து இறங்கும் போது தான் வந்து இது நடக்குது. ப்ளஸ் வந்து ரஷ்யாவை சேர்ந்த அத்லெட்ஸும் ஒரு 4 பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஃபுல்லாக விவரம் இல்லை, எத்தனை நாடுகள்லேருந்து எத்தனை பேர் அப்படிங்கிற விவரம் இல்லை. இந்தியர்கள் இருந்தாங்கன்னா இது வரைக்கும் வந்து இந்தியர்கள் இருந்ததுக்கான ஒரு விவரம் தெரியல. பட் யாராக இருந்தாலும் ஒரு உயிர் இல்லையா, 64 உயிர் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு சோக விஷயம் தான் வந்து நமக்கு வந்து தெரிய வருது. இதை பார்த்ததுல நைட்டு தூக்கம் கூட வரல பிரேமா. இது வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்த விஷயம் இல்லை? ஆமாம், நீ 24 வருஷம் 2 தசாப்தத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து யூஎஸ்ஏ நடந்திருக்கு. இது வந்து டே டு டே நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. 24 வருஷம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2001 நடந்த அந்த கோர சம்பவத்தை சொல்கிறாங்க. நியூயார்க் பில்டிங்கை இடித்த அந்த ஃப்ளைட், ஸோ டெரரிஸ்ட் அட்டாக், அதை சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து இந்த மாதிரி ஒரு மிட் ஏர் கொலிஷன் வந்து 24 வருஷம் கழிச்சு வந்து நடந்திருக்கு. ஈவன் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நான் வந்து 1982 இந்த மாதிரி வந்து ஏர் ஃப்ளோரிடாவில் நடந்தது அதே இடத்துல அப்படின்னுல. அது வந்து மிட் ஏர் கொலிஷனில், அது வந்து நான் சொன்ன மாதிரி தடம் புரண்டு அங்கே உள்ள பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜில் தான் மோதி அவங்க எல்லாமே இறக்குறாங்க. ஆனால் இது வந்து மிட் ஏரில் வந்து இந்த மாதிரி ஒரு நடக்குது. ஏன் வந்து மிட் ஏர் கொலிஷனாக வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய மெஷர்ஸ் எடுத்ததுனால தான் அந்த மாதிரி மிட் ஏர் கொலிஷன் அதிகமாக நடக்கிறது கிடையாது. இல்லை 2 ஃப்ளைட் வந்து மோதுற மாதிரி இருக்கவே கூடாது இல்லையா? ஸோ அப்படி இருந்தால் நம்ம வந்து ஏர் ட்ராவலே பண்ண முடியாது. ஸோ அதனால் நிறைய மெஷர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எந்த விதத்துலையும் நடந்துடக்கூடாது. ஸோ அதெல்லாம் மீறி அதுவும் யுஎஸ் ஆர்மியோட ஒரு ஹெலிகாப்டர் வந்து மோதுது அப்படிங்கும்போது அது எந்த மாதிரி எடுத்துக்கிறதுன்னு இல்லை தெரியல. கண்டிப்பாக வந்து நிறைய வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா? இப்போ வந்து அமேசான் வந்து அவங்க ட்ரோனை வச்சு டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் வந்து அது ஃபீனிக்ஸ்லலாம் பண்ணுறாங்க, அரிசோனாவில் வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல பண்ணுறாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணும்போது அந்த ட்ரோன் வந்து இப்போ நிறைய எல்லார் கைகளிலும் இருக்குது. ஸோ அது எந்த ஹைட்டுக்கு வந்து பறக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணோம். கண்டிப்பாக வந்து இது வந்து சாதாரணமாகவே கவர்மெண்ட் எடுத்துக்கூடாது. நிறைய ஸ்ட்ரிக்ட்லி மெஷர்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும். இது நடந்த உடனே ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? ஆமாம், நீ வந்து இன்னொரு ஆடியோ வந்துச்சு ஆர்த்தி. அதான் வந்து அந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து அந்த ஹெலிகாப்டரில் உள்ளவங்கள்ட்ட பேசுகிறதா வந்து ஒரு ஆடியோ வந்துச்சு. நீங்கள் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியுதா, ஃப்ளைட்டு உங்கள்
இதில் வேலை இருக்குது, உங்களால் பார்க்க முடியுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிவர்த்தனை வந்து போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் வந்து ஏன் வந்து இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவுமே நெறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நேரடியாவே அவங்க சொல்லியிருக்கலாம். நீங்க வந்து டர்ன் பண்ணுங்க. இல்லன்னா உங்க ஹைட்ட குறைச்சிங்க. அந்த மாரி வந்து சொல்லியிருக்கலாம். நெறைய விஷயங்கள் பேசுற நேரத்துக்குள்ள அது நடந்துருது. ஈவன் அது பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அந்த இன்சிடென்ட் நடந்தது. அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஸோ அதனால இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. எந்த இடத்துல வந்து மிஸ் ஆச்சு? ஒரு வேள வந்து இங்க இந்த சிக்னல் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க மிஸ் பண்ணிட்டாங்களா? அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எது எப்படியோ வந்து இதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் பிரேமா எடுப்பாங்க? இப்போ இவ்ளோ பேர் இறந்திருக்காங்கல்ல. ஸோ என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்னா கண்டிப்பா வந்து சேஃப்டி மெஷர்ஸ் தான் எல்லா இடத்துலயும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து கவர்மெண்ட் வந்து சீரியஸா எடுத்துக்கிறாங்க. பிரீஃபிங் போய்க்கிட்டே இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து இத அட்ரஸ் பண்றாங்க. பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் அட்ரஸ் பண்றாங்க. ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அட்ரஸ் பண்ணாங்க. அமெரிக்கன் ஏர்லைன்ஸோட சிஇஓ அங்க போயிட்டு அட்ரஸ் பண்றாங்க. அங்க உள்ள கவர்னர் இந்த மாதிரி போய்க்கிட்டு தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் தான் எடுப்பாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 24 வருஷத்துல இல்லாத ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் வந்து சீரியஸா எடுத்துட்டு அதற்கான சேஃப்டி மெஷர்ஸ் வந்து மேக் ஷூர் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம்.